வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பலூன் மூலம் தனியாக உலகை சுற்றி வரும் ஒரு மனிதரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் பலூன் மூலம் தனியாக உலகை சுற்றி வரும் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். 65 வயதான ஃபியோடர் கோன்யுகோவ் எனும் இவர் இந்த பயணத்தின் போது உறைய வைக்கும் குளிர், உறக்கமின்மை போன்ற நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளார். அவரின் ஆக்சிஜன் முகமூடி மீது ஐஸ் படியும் அளவுக்கு குளிரான சூழலில் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். எனினும் உலகை சுற்றி வரும் பயணத்தில் ஃபியோடர் கோன்யுகோவ் அவர்கள் மிகவும் உறுதியாக உள்ளார் என அவரின் மகன் திரு ஆஸ்கார் கோன்யுகோவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் வடபகுதியிலிருந்து இந்த பயணத்தை ஃபியோடர் கோன்யுகோவ் அவர்கள் ஆரம்பித்தார். 56 மீட்டர் உயரமான இந்த பலூன் ஹீலியம் மற்றும் வெப்ப வாயு மூலம் இயங்குகிறது. இந்த பலூனில் தொங்கும் 2 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் உயரமும் 1.8 மீட்டர் அகலமும் கொண்ட கார்பன் பெட்டியொன்றில் ஃபியோடர் கோன்யுகோவ் அவர்கள் தங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் மன உறுதியுடனும் உத்வேகத்துடனும் இந்த உலகை சுற்றும் பயணத்தை ஃபியோடர் கோன்யுகோவ் அவர்கள் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவ் ஃபோசட் என்பவர் கடந்த 2002ஆம் ஆண்டு 13 நாட்களில் பலூன் மூலம் உலகை சுற்றி வந்ததே தற்போதைய சாதனையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.